ஹலோ எவ்ரிவன், நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? டெய்லி வீட்டில் தான் சார்ஜ் பண்ணுறீங்களா? அப்போது இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சார்ஜிங் பண்ணும்போது நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் பெரிய ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுட்டோம். அது என்ன மிஸ்டேக்ஸ், எப்படி சேஃபாக சார்ஜ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி என்வாயர்மெண்ட் பற்றின அவேர்னஸும் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால எலக்ட்ரிக் பைக், ஸ்கூட்டர் வாங்குறவங்க நம்பர்ஸும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுற பல பேருக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கு. ஸ்கூட்டரை சேஃபாக எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. சார்ஜ் பண்ணும்போது நடக்கிற ஃபயர் ஆக்சிடென்ட் நியூஸ் தான் அதுக்கு முக்கியமான ரீசன். ரீசெண்டாக கூட நொய்டாவில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வீட்டில் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். முதல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போதே டீலர்கிட்ட வீட்டில் சார்ஜ் பண்ண என்ன எக்யூப்மெண்ட் வேணும், சார்ஜர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக உங்கள் வீட்டோட கரண்ட் கனெக்ஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சார்ஜ் பண்ண தேவையான லோடை தாங்குமான்னு செக் பண்ணணும். ஒரு லோ லோட் கனெக்ஷனை ஸ்கூட்டரை சார்ஜ் பண்ணினா கரண்ட் லோட் அதிகமாகி ப்ராப்ளம் இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஸ்கூட்டர் சார்ஜ் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம், சார்ஜரை ட்ரெயின்டு டெக்னீஷியன் மூலமாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். சார்ஜருக்கு ஒரு செப்பரேட் எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்கணும். அதே மாதிரி ஸ்கூட்டரை சார்ஜ் பண்ண எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ், எக்ஸ்ட்ரா ஒயர், அடாப்டர் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணுற ஓனர்ஸில் 55% மக்களுக்கு மட்டும்தான் ப்ராப்பர் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் சார்ஜிங் டைமில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ என்ன எக்யூப்மெண்ட் கண்டிப்பாக வேணும்னு இப்போ பார்க்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, இவி சார்ஜிங்க்கு எம்சிபி மற்றும் ஆர்சிசிபி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சார்ஜிங் கனெக்ஷன் ப்ராப்பராக எர்த்திங் பண்ணியிருக்கணும். மேலும் சார்ஜர் இருக்கிற பிளேஸில் தண்ணி அல்லது ஈரப்பதம் செதறாத மாதிரி இருக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கம்பெனி உங்கள் ஸ்கூட்டருக்கு கொடுக்குற ஒரிஜினல் சார்ஜரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு சார்ஜரை யூஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும்போது எரியிற ஸ்மெல் வருது, இல்லை கேபிள் டேமேஜ் ஆயிருக்கு, அப்படி இல்லைன்னா ஒயரிங் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே சார்ஜிங்கை ஸ்டாப் பண்ண, அப்படி இல்லைன்னா கம்பெனி சர்வீஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறது கன்வீனியன்ட் தான், ஆனால் சார்ஜிங்கில் கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சார்ஜ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ரீகேப் மாதிரி டிப்ஸ் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரிஜினல் சார்ஜர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எம்சிபி ஆர்சிசிபி இருக்கணும், ப்ராப்பர் எர்த்திங் ரொம்ப முக்கியம், பர்னிங் ஸ்மெல் இல்லை கேபிள் டேமேஜ் தெரிஞ்சால் உடனே சார்ஜர் ஸ்டாப் பண்ணுங்கள். சார்ஜர் இன்ஸ்டலேஷன் ட்ரெயின்டு டெக்னீஷியன் மூலமாக தான் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சார்ஜிங்கில் கொஞ்சம் சேஃப்டியாக சார்ஜ் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.